போட்டிம்குலா என்னும் இடத்தில் புனித பிரான்சிஸ் ஆழ்ந்த ஜெபத்தில் இருந்தபோது தேவ வெளிப்பாட்டால் அந்த இடம் முழுவதும் பிசாசுகளால் சூழப்பட்டிருப்பதை அவர் கண்டார். ஆனால் அங்கு வாழ்ந்த சகோதரர்கள் தாழ்மை, அன்பு, மன தூய்மை ஆகியவற்றில் நிலைத்திருந்ததால் அந்த பிசாசுகளால் உள்ளே நுழைய முடியவில்லை. அவர்களின் புனித வாழ்வே கண்களுக்கு தெரியாத பாதுகாப்பு சுவராக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சகோதரர் மட்டும் மற்றொருவர் மேல் கோபமும் பொறாமையும் கொள்ளத் தொடங்கினார். அவர் குற்றம் சாட்டி பழி வாங்குவது குறித்து அவர் உள்ளத்தில் சிந்தித்தார். இவ்வாறு நற்பண்பின் வாசல் மூடப்பட்டு தீய எண்ணத்தின் கதவு திறக்கப்பட்டதால் பிசாசுக்கு நுழைய வழி கிடைத்தது. புனித பிரான்சிஸ் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த பிசாசுகளில் ஒன்று உள்ளே வந்து அந்த சகோதரனை தாக்கி அவன் கழுத்தின் மேல் அமர்ந்தான். இந்த ஆபத்தை கடவுள் புனித பிரான்சிஸுக்கு வெளிப்படுத்தினார். உடனே அவர் அந்த சகோதரனை அழைத்தார். புனித பிரான்சிஸ் அவன் இதயத்தில் மறைத்து வைத்திருந்த வெறுப்பையும் பகையையும் உடனே வெளிப்படுத்தும்படி கட்டளையிட்டார். தன் உள்ளத்தை புனித தந்தை அறிந்திருப்பதை உணர்ந்த சகோதரன் நடுங்கி தன் கோபம், பகைமை, பழிவாங்கும் எண்ணம் அனைத்தையும் ஒப்புக்கொண்டான். தன் தவற்றை ஏற்று மன்னிப்பும் தண்டனையையும் தாழ்மையுடன் கேட்டான். அவன் ஒப்புக்கொண்ட உடனே பிசாசு ஓடிப்போனதை புனித பிரான்சிஸ் கண்டார். அந்த சகோதரர் வலிமையால் அல்ல, மனம் திரும்புதலால் விடுவிக்கப்பட்டார். பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர் கடவுளுக்கும் புனித பிரான்சிஸுக்கும் நன்றி செலுத்தினார். தனது மேய்ப்பரான புனித பிரான்சிஸின் அருளால் அவர் தனது வாழ்நாளின் இறுதி வரை புனித வாழ்வில் நிலைத்திருந்தார். சிந்தனை: துன்புறுத்தலால் அல்ல, உள்ளத்தில் மறைந்திருந்த கோபத்தாலே பிசாசு நுழைந்தது. ஒப்புக்கொள்ளப்படாத கோபம் தீயோனுக்கு ஒரு திறந்த கதவாகிறது. புனித வாழ்வு ஒரு சபையை பாதுகாக்கிறது. நம் பாவத்தை ஒப்புரவு செய்யும் போது அது எதிரிக்கு கதவை மூடுகிறது. புனிதமான இடங்களில் கூட உண்மையான போராட்டம் மனித இதயத்தில்தான் நடக்கிறது.